नमोऽस्त्वद्वैतसिद्धान्तस्थापनोपात्तमूर्तये சாஸ்திரத்தில் பிராமணனுக்கு சகாலத்தில் உபநயனம் பண்ணிக்கொண்டு குருகுலத்துக்கு போய் ஸ்வசாகாத்தியனம் பண்ணி சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம், அக்னிகாரியம், பிரம்மயஜ்ஞம் இதெல்லாம் பண்ணிண்டு ನನ್ನ பிரம்மச்சரிய தர்மானுஷ்டானங்களை நன்னா பண்ணிண்டு வேதாத்தியனம் பண்ணி நியமாத்தியனம் பண்ணி அப்புறம் வேதார்த்த விசாரம் பண்ணி வேதார்த்தமாக என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்தில் என்கிற விஷயத்தை நன்னா விசாரம் பண்ணி அதை நன்னா புரிஞ்சு கொண்டு அப்புறம் அந்த வேதோக்தார்த்தமான வேதோக்த கர்மானுஷ்டானத்தை நன்னாக ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார் பிராமணனுக்கு. அதனால்தான் உபனிஷத்தில் வேதமனோச்சாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆச்சாரியா தன்னுடைய சந்நிதியில் சகாலத்தில் யார் உபநயனம் பண்ணி கொண்டு தன் சந்நிதிக்கு வந்து வேதத்தின் அபியாசம் வேதாத்தியனம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு ஆச்சாரிய குரு வேதம் அனோச்சிய வேதம் அத்தியாபிய இத்தியர்த்தம். வேத அத்தியாபனம் பண்ணி வேதத்தை நன்னா சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு அந்தேவாசினம் அனுஷாஸ்தி. முதல்ல வேதத்தை நன்னா சொல்லிக் கொடுத்துட்டு அப்புறம் அந்த சிஷ்யனுக்கு குரு தர்மத்தை சாசனம் பண்றார். எந்த தர்மங்கள்னா அப்புறம் சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாய அன்மா பிரமதா அந்த அத்தியாயத்தில் சம்பூர்ணமான அந்த அத்தியாயத்தில் அந்த அனுவாக்கத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அந்த எல்லா தர்மங்களை குரு சாசனம் பண்றார் அப்படின்னு அந்த வாக்கியத்தோட அர்த்தம். வேதம் அனூச்சிய ஆச்சாரிய அந்தேவாசினம் அனுஷாஸ்தி. கிம் அனுஷாஸ்தி? வக்ஷமான தர்மான் சத்தியம் வத தர்மஞ்சர ஸ்வாத்தியாயான் மா பிரமதः ஆச்சார்யாய பிரேந்தனமாஹுத்ய பிரஜாதந்தும் மா வியவச்சேத்ஸீஹி சத்யாन्न பிரமதித்தவ்யம் தர்மாन्न பிரமதித்தவ்யம் குஷலாन्न பிரமதித்தவ்யம் பூத்யேன பிரமதித்தவ்யம் ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியான் ந பிரமதித்தவ்யம் தேவபித்ருகாரியாபியான் ந பிரமதித்தவ்யம் இத்தியாதி அநேக தர்மங்களை குரு சிஷ்யனுக்கு சாசனம் பண்றார் அப்படின்னு அந்த அனுவாகத்தில் சொல்லுறார். சாசனம் பண்ணினா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு. லோகத்தில் சாசனம் பண்ணுவோம் சில சந்தர்ப்பத்தில் இன்னொருத்தருக்கு, சில சந்தர்ப்பங்களில் உபதேசம் பண்ணுவோம். இந்த உபதேசம் சாசனம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கு லோகத்தில். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டால், இன்னொருத்தருக்கு நாம் நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணோம். நீ இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தருக்கு நாம் உபதேசம் பண்ணுவோம் சில சமயத்தில். சில சமயத்தில் நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சாசனம் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நாம் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் நாம் என்ன உபதேசம் பண்ணிருக்கோமோ அதை அவன் ஸ்வீகரிச்சால் அப்போ நாம் சந்தோஷப்படுவோம். நான் சொன்னதை அவன் எடுத்துட்டான், அந்த மாதிரி அதுபடி அவன் ஆச்சரணம் பண்ணிருக்கான் அப்படின்னு நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாம் சொன்ன விஷயத்தை அவன் எடுத்துக்கலை, ஏதோ உபதேசம் பண்ணியிருக்கோம், நாம் பண்ணின நல்ல உபதேசத்தை அவன் எடுத்துக்கலைன்னா
அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, அதை எடுத்துக்க வேண்டியது அவனோட கர்த்தவியம். அதனால் நான் என்னுடைய கர்த்தவியத்தை நான் பண்ணிட்டேன். அவனை நல்ல விஷயம், இன்னொருத்தருக்கு நல்ல விஷயத்தை உபதேசம் பண்ணுறது நம்ம கர்த்தவியம். நான் இன்னொருத்தருக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணிட்டேன், இன்னும் எடுத்துக்க வேண்டியது அவனோட கர்த்தவியம். அவன் எடுத்துக்கிறேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுடுவான். இந்த உபதேசம்ங்கிறது இப்படி இருக்கும். இன்னொருத்தருக்கு நல்ல விஷயம் உபதேசம் பண்ணால் அவன் அதை எடுத்துக்கலைன்னா நாம் விட்டுடுவோம். நான் சொல்ல வேண்டியது சொல்லி ஆயிடுச்சுன்னு விட்டுடுவோம். ஆனால் இந்த சாசனம்ங்கிறது அப்படி இருக்காது. இன்னொருத்தனுக்கு சாசனம் பண்ணினால் அவன் அதை எடுத்துக்கிறான்னா ரொம்ப சந்தோஷம். அதை அவன் எடுத்துக்கலை, நான் ஒரு சாசனம் பண்ணும்போது இன்னொருத்தன் அதை எடுத்துக்கலைன்னா அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லாயிடுச்சு, ஆனால் அவன் எடுத்துக்கலை அப்படின்னு விடமாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம் என்று கேட்டால், இது சாசனம். சாசனம் அப்படின்னு சொன்னால் அது அவசியமாக எடுத்துக்கணும். அவன் எடுத்துக்கலைன்னா சரி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னால் அந்த சாசனத்துக்கு இருக்கிற விலையை போயிடும். சாசனத்தை அவன் எடுத்துக்கலை, இன்னொருத்தர் எடுத்துக்கலைன்னா அப்போ அவனுக்கு நான் தண்டனம் கொடுப்போம். அந்த சாசனத்தை அதை உல்லங்கனம் பண்ணதுக்கு நாம் அவருக்கு தண்டனம் கொடுப்போம். அதனால் உபதேசத்தை உல்லங்கனம் பண்ணால் அது அவ்வளவு இல்லை, பாபம் இல்லை. ஆனால் இந்த சாசனத்தை உபதேசம் பண்ணினால் அது ரொம்ப பெரிய பாபம். அதிலிருந்து நமக்கு தண்டனம் கிடைக்கும். ராஜசாசனம் அதை அதிக்கிரமணம் பண்ணோம்னா அவர் நமக்கு தண்டனம் கொடுப்பார். அந்த மாதிரி இங்கே வேதம் அனூச்சிய ஆச்சாரிய அந்தேவாசினம் அனுசாஸ்தி அப்படின்னு சொல்றார். சாசனம் பண்றார் குரு சிஷ்யனுக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அதோட அர்த்தம் உபதிஷதி அப்படின்னு சொல்லலை, சாஸ்தின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதோட அர்த்தம் என்ன என்று கேட்டால், இங்கே என்னெல்லாம் தர்மங்களை சாசனம் பண்றாரோ அந்த தர்மங்களை அவசியமா ஆச்சரிக்கணும். ஆச்சரிக்கலைன்னா அதோட தண்டனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அதோட அர்த்தம். அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அங்கே இருக்கு. அதனால என்ன சாஸ்திரம் பண்றாருன்னா, இப்ப சொன்ன மாதிரி வேதார்த்த விசாரம் பண்ணி, சாஸ்திரங்களை நன்னா அத்தியனம் பண்ணி, வேதார்த்த விசாரம் பண்ணி, வேதோக்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி, தேவ பித்ரு காரியங்களை எல்லாம் விடாம அந்த காரியங்களை நன்னா அனுஷ்டானம் பண்ணணும், எப்பவும் தர்ம மார்க்கத்திலே இருக்கணும் என்கிற விஷயத்தை அங்கே சாசனம் பண்ணிட்டு இருக்க. அதனால இந்த தர்மாச்சரணம் என்கிறது இந்த பிராமணனா பிறந்தவனுக்கு எல்லோருக்கும் ரொம்ப முக்கியம்தான். அதுலேயும் இந்த பிராமணனா இருக்கிறவனுக்கு ரொம்ப அவசியம். அவனும் நல்ல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், இன்னொருத்தர் கையிலையும் அது தர்மானுஷ்டானத்தை பண்ணி வைக்கணும். அந்த ஒரு கர்த்தவியம் பிராமணனுக்கு. இந்த ஷட்கர்மாக்கள் பிராமணனுக்கு இருக்கு. ஏஜனம், யாஜனம், அத்தியனம், அத்தியாபனம், ஏஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம். இந்த ஷட்கர்மாக்கள் பிராமணனுக்கு தான் இது இருக்கு. அதில் முதல்ல அத்தியனம் பண்ணணும், அப்புறம் அத்தியாபனமும் பண்ணணும், யஜனம் பண்ணணும். தான் முதல்ல தர்மத்தை கர்மானுஷ்டானத்தை நல்லா பண்ணணும், இன்னொருத்தர் கையில் பண்ணி வைக்கணும். அது பிராமணன் தானே பண்ணி வைக்கணும் இன்னொருத்தர் கையில் சாஸ்திரோக்தமாக. அதனால யஜனம், யாஜனம். அதே மாதிரி தானம், பிரதிகிரகம். தானும் தானம் பண்ண வேண்டி இருக்கு, பண்ணணும். அதே மாதிரி பிரதிகிரகம். பிரதிகிரகம் என்கிறது அவருக்கு விகிதமான தர்மம் பிராமணனுக்கு. அதனால இந்த மாதிரி ஷட்கர்மானுஷ்டானத்தை அவருக்கு சொல்லியிருக்கார் பிராமணனுக்கு. அவனுக்கு தான் விப்ரஹா அப்படின்னு சொல்லுவார். அதனால்தான் அமரகோஷத்துல விப்ரஸ்ச பிராமணோசௌ ஷட்கர்மா யாகாதிபிர் யுதஹா அப்படின்னு அவனுக்கு அந்த பரியாய சட்டங்கள்ல அது சொல்லியிருக்காரு அமரகோஷத்துல. யார் ஷட்கர்மா அதே மாதிரி இந்த யாகாதிகளை அனுஷ்டானம் பண்ணுவாரோ அவனுக்கு விப்ரஹா பிராமணா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த பிராமணனாக இருக்கிறவனுக்கு இந்த தர்மானுஷ்டானம் பாரம்பரிகமாக வந்திருக்கக்கூடிய இந்த தர்மானுஷ்டானம்ங்கிறது ரொம்ப அவசியம். அப்புறம் லௌகிகமாக என்னெல்லாம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் இந்த தர்மானுஷ்டானத்தை அவசியமாக எல்லோரும் பண்ணணும்.